அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்புங்க, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில் 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, சதுர் கிரக யோகம் என்று அழைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் மீன ராசியில் இணைய உள்ளனர்கள். இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 28ஆம் தேதியே மீன ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த சுக்கிரன் உச்ச நிலையை அடைஞ்சிட்டார். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானும் மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மார்ச் 14ஆம் தேதி சூரிய பகவானும் மீன ராசிக்கு வராருங்க. அதே நேரத்தில் ஆல்ரெடி ராகு பகவான் மீனத்தில் தான் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையை தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சதுர் கிரக யோக காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், ரொம்ப தெளிவாக செயல்படக்கூடிய நபர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பராக பிளான் பண்ணி அதை செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லாங்க. வைராகியம் குணம் கொண்டவர்கள், ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியவங்க, அடுத்தவங்களோட வார்த்தைக்கு எப்போவுமே மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, ஆனால் தனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு பட்டால் மட்டும்தான் அதை செய்யக்கூடிய நபர்கள். தனக்கு எது சரின்னு படுதோ அதை தாங்க செய்வேன், மற்றவங்களுக்கு சரின்னு படுறத கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன், எனக்கு என்னுடைய மன திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தையே செய்வோம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து செய்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப கண்ட்ரோலாகவும் கரெக்டாகவும் இருக்கிறவங்க, எந்த சூழ்நிலையிலும் மற்றவங்க நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த தனுசு ராசிக்காரங்க தான். ஏன் இப்படி மற்றவங்களுக்காக ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்கள், தனக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா கூட அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர்கிட்ட வாய் திறந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. பண விஷயமா இருக்கட்டும், சாப்பிடாம கூட இருந்துருவாங்க, நான் அடுத்தவங்ககிட்ட ₹1 கை நீட்டி காசு கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வைராகிய குணம் படைத்தவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் எல்லா விஷயத்திலும் எல்லா விதத்துலேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்க மட்டும்தான் அதிகமாக சந்திச்சிருக்காங்க. ஏன்னா நான் ஒன்று நினைக்கிறேங்க, ஆனால் அது வேறு மாதிரி நடக்குது, நான் நினச்சதை எப்போவுமே நடந்ததே கிடையாது, எல்லாம் தெரியும், இந்த மாதிரி பண்ணால் இப்படி தான் நடக்கும்னு தெரியும், ஆனால் அதனுடைய ரிசல்ட் அப்படியே வந்து ஆப்போசிட்டாகவே இருக்குது. நினைக்கிற விஷயங்கள் ஒன்று, நடக்கிறது ஒன்று, கை கெட்டினது எதுவும் வாய் கெட்டுறது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் வந்து நான் ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஏன் வந்து மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிளான் பண்ணால் அது 100% சக்ஸஸ் ஆகுதுங்க. நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் கூட அந்த அட்வைஸ் மூலமாக அவங்களோட வாழ்க்கை தரமே மாறுது. நமக்கு ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது மட்டும் அது ஏன் சரியாக நடக்க மாட்டேங்குதுங்க. மற்றவங்களுக்கு பண்ணால் சக்ஸஸ், நமக்கு பண்ணால் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை நினச்சி நிறைய விஷயத்தை போட்டு அதாவது ஓகே இதை நம்ம மாற்றியே ஆகணுங்க, நினச்ச மாதிரி சில முயற்சிகள் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த முயற்சிகள் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போனாலுமே அதுவுமே வந்து திருப்தியாக இல்லைங்க. நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அமையலை, அந்த அட்லீஸ்ட் அமைஞ்ச ஒரு வாழ்க்கையை நான் நினச்ச மாதிரி மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணால் கூட நிறைய விஷயத்தில் நான் மட்டும்தான் இறங்கி போயிட்டுருக்கேன், நான் மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஆனால் எல்லாருமே அப்படி இருக்கிறதில்ல, எல்லாத்துக்குமே வந்து நல்லது தாங்க பண்ணுறப்ப எனக்கும் நல்லது தானே நடக்கணும், எனக்கு மட்டும் ஏன் மற்றவங்க எல்லாம் கெட்டதை பண்ணுறாங்க, எது பண்ணாலும் கெடுதலாக நடக்குது. ஸோ நீங்கள் நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு எதிராக மட்டும்தான் செயல்படுற மாதிரி இருக்குங்க. போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், ஆனால் வாழ்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தால் வாழ்க்கையில் என்னதாங்க பண்ணுறது, ஏன் இப்படி நடக்குது, முயற்சி பண்ணுறேன் எப்படியாவது வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வந்து மாறணும், எல்லா முயற்சியும் வந்து எனக்கு வந்து தடையாகவே மாறிட்டுருக்குங்க. இனி வாழக்கூடிய வாழ்க்கையை, இனி வாழப்போகிற வாழ்க்கையாவது நம்ம நினச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த வாழ்க்கையாவது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறேங்க. ஆனால் இனிமேல் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காதவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை, திருமணம் நடந்தவங்களுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில யோசனை, நினச்ச மாதிரி ஒரு தொழில் பண்ண முடியல, கிடைச்ச வேலைக்கு என்னால் சரியாக போக முடியலைங்க. ஸோ இப்போ எல்லா விஷயங்களும் எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்துகிட்ருக்கு. இந்த சூழல் அப்படிங்கிறது மாறுமா, என்னோடய வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கவே கிடைக்காதுங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம்,
அதாவது தாயார் சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடங்க, வண்டி வாகனம் வாங்கக்கூடியது, ஒரு வீடு வாகனங்கள், ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட யோகத்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்ச நிலை அப்படிங்கிறது அடைஞ்சிட்டாருங்க. அந்த சூழ்நிலை காலகட்டங்களில் இந்த சதுர் கிரகம் 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை. ஏன்னா உங்கள் ராசிக்கு எந்த ஒரு கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகள் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. எல்லா கிரகமும் உங்களுக்கு நட்பு மற்றும் சமகிரகங்களை மட்டும்தான் இருக்குங்க. எதுவுமே உங்களுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னே கிடையாது. ஸோ அந்த இடத்துல அந்த 4 கிரகங்கள் ஒன்றா சேரும்போது ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வேறு ஒருத்தருக்கு கிடைச்சிருந்துருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்கள் கையை விட்டு போயிட்டு இருந்திருக்குங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த பிஸ்னஸில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே மாறுங்க. உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டுங்க, நீங்கள் ஓனாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து அந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தையும் உருவாக்கும். ரொம்ப மனசோர்வில் இருந்திருப்பீங்க, என்னடா பிஸ்னஸ் சரியாக ரன் ஆக மாட்டேங்குது, அந்த பிஸ்னஸில் எந்த ப்ராஃபிட்டும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடிய காலமாக இருக்க போது உங்களுடைய வியாபாரத்திலேயோ அல்லது தொழிலையோ வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த சதுர் கிரக யோகம். வேலை விஷயத்தில் உத்தியோகஸ்தர்கள், ஸோ வேலை அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் நினச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது அமையலைங்க. எப்போ நான் நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கிதோ அப்போ தான் நான் வேலைக்கே போகணும்னு சொல்லி நிறைய பேர் வைராக்கியத்தோடு இருந்திருப்பீங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நிறைய வேலை செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல திருப்தியாக இருந்திருக்காது. ஸோ அந்த வேலையை நிறைய பேர் மாற்றிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதற்குண்டான ஒரு காலகட்டங்கள் தான் இந்த புதிய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்களும் உங்கள் வேலையில் ஒரு ஹையர் பொசிஷனுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவீங்க. கண்டிப்பாக இது ஒரு யோகம். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப தூரம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த ஊரில் இல்லைனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறதும் உங்களுடைய ப்ரொஃபஷனலில் கண்டிப்பாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்க. ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும், புதிய வேலை கிடைக்குங்க. அந்த வேலையில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அடுத்ததாக அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள். ஒரு திருமணம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்கு திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குங்க, திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பீங்க நிறைய பேர். அதே நேரத்தில் ஆல்ரெடி ஒரு திருமணம் நடந்துருச்சுங்க, அந்த திருமணத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், இந்த விஷயங்கள்லேருந்து நான் அவுட் ஆஃப் ஸ்டேஜ், ஏன்னா ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் எதிர்பார்த்தபடி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையாதுங்களா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியாதான்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த திருமணம் அப்படிங்கிறது இந்த பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துட்டாவே போதுங்க, இந்த லைஃப்பில் என்னால் இருக்கவே முடியாது, இனிமேலாவது நான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஒரு இடங்க. தான் நினச்சபடி மன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அமையும். ரொம்ப நாளாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகுங்க. அடுத்ததாக ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டால் அடுத்த லைஃபுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையுங்க. ரொம்ப நாளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் ஓடிட்டுருக்கு. இந்த விஷயத்திலேருந்து டோட்டலாக நான் வெளியே வந்தேன்னா அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச காலகட்டங்களையாவது நான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து நீங்கள் நினச்சபடி உங்களோட வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த திருமணம் சார்ந்த யோகத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோங்க. குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான சில விஷயங்கள், அதே போல் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்ருக்குறேங்க. ஏன்னா 2 பேர்த்துக்கு கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்ருக்குறோன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த திருமணம், அதாவது காதலை திருமண ரேஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், அதாவது கணவன் மனைவிக்கிடையே, காதலன் காதலிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு யோக காலம். ஏன்னா சுகஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமடையும் போது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு, அதே போல் லவர்ஸ் மத்தியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டே இருக்குதுங்க, பேபி ஃபார்ம் ஆகவே இல்லை, அடிக்கடி அபார்ட் ஆகிட்டே இருக்குது, ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில், இந்த சதுர்கிரக யோக காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகள் நல்ல ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது கொடுக்கும்.
புதிய வண்டி வாகனங்கள், அதாவது ஆடம்பரமான சில பொருட்கள், வண்டி வாகனங்கள் மாற்றங்களுக்கு உண்டான யோகம் அல்லது வீடு மாற்றுவதற்கு உண்டான வாய்ப்புகள், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குங்க. ஸோ பழைய வண்டி வச்சுருக்கிறவங்க புது வண்டி வாங்குறதுக்கு முயற்சிங்க. ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதோ, அல்லது ஆடம்பர பொருட்கள், வண்டி வாகனங்களோ, ஒரு மொபைல் ஃபோனோ, ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி சில பொருட்களோ, ஒரு நகை சேர்ப்பதற்கான சில யோகங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடிய காலமாக இருக்க போது இந்த சதுர்கிரக யோக காலகட்டங்களில். குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், அவங்களுடைய கல்விக்கு தகுந்த மாதிரி சில முயற்சிகள், அதாவது அவங்களோட கல்வியை வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணுறதுக்கோ, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அவங்களுக்கு அவங்களோட எஜுகேஷனில் எந்த விதமான மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நீங்கள் பண்ணுவீங்க. ஹெல்த்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க. தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். சரியாக தூக்கம் இல்லைங்க, எனக்கு சரியாக தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு, ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு டிப்ரெஷனாகவே இருக்குது, மன உளைச்சலாகவே இருக்குது, நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆகுதுங்க, ஹெல்த்தை சரியாக கவனிச்சிக்க முடியல, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. நல்ல தூக்கம் அப்படிங்கிற சில விஷயங்களும், அதே போல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அதுக்குண்டானபடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும், புதுசாக ஒரு வண்டி வாகனங்களோ, ஒரு இடம் வாங்குறதுக்கோ, ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக இருக்க போதுங்க. ஸோ எல்லா விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்க போதுங்க. கடன் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், கடன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறுங்க. ஏன்னா எல்லாமே போராடி நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துக்காக நான் போனேன். ஆனால் அந்த இடத்துல சில இடத்துல கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை, இன்றைக்கி சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு கடன் இன்றைக்கி லட்சக்கணக்கில் நின்றுட்டுருக்குங்க. சில பேர்த்துக்கு கோடிகளில் கூட நின்றுட்டுருச்சு. 10 ரூபா சம்பாரித்தா எனக்கு 20 ரூபா செலவாகுது, என்னால் ஒரு பணத்தை சேவிங்ஸே பண்ண முடியல, சம்பாதிக்கிற பணம் மொத்தமாக வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கிறேன், இந்த வட்டி கட்டக்கூடிய பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் எனக்கு என்னென்ன தேவைகளோ, என்னோடய குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகளோ, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே என்னால் பண்ண முடியுங்க. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையில் நான் இருக்கிறேன். இந்த கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று வாழணும். ஸோ சுகஸ்தானம் அப்படின்னு சொன்னாவே சில நேரத்தில் இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியது, நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி நமக்கு தேவையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு தேவையான பணம் ரீதியான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக தீர்த்துருவாருங்க. நிர்வாக திறமைகள், புத்திசாலித்தனமாக சில நேரத்தில் செயல்படுவீங்க. புதன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகம். இது வரைக்கும் எந்தெந்த விதத்தில் கடன் வாங்குறதுல எல்லா விஷயத்திலுமே நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. அந்த கடனை அடைப்பதற்கும் அதே விதமான முயற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஸோ எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு யோகம் அப்படிங்கிறது, ஸோ ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்றதும், நிறைய நாள் திருமணம் நடக்காதவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிறதுக்கான யோகமும், கணவன் மனைவிக்குரிய நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறதும், நிறைய பேர் இந்த டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சுமூகமான சில தீர்வுகள், சுமூகமான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஆன்மீக காரியங்களில் நிறைய பேர் ஈடுபடுவீங்க. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரதோ, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வழிபாடு பண்ணுறதோ, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரது, இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு கட்டாயமாக நடக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒரு சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அபரிவிதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு டைமு டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.